ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டோட ரெசிபீஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாமா? சாட்டர்டே ஸ்பெஷல் கெளுத்தி மீன் குழம்பு. நாளைக்கு செய்ய வேண்டிய சீ ஃபுட்ட இன்னைக்கே செஞ்சாச்சு. காரணம் ஊர்லேருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் சுட சுட தாளிச்ச சாப்பாடுமே ரெடி ஆயிடுச்சுங்க. நேத்து சிக்கன், மட்டன் எல்லாமே செஞ்சாச்சு. அதனால இன்னைக்கு சீ ஃபுட்ல இறங்கியாச்சு. நல்லா அரைச்சு மசாலா தடவி வச்சிருக்க மீனுக்கு, இப்ப இந்த பெரிய மீனெல்லாம் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ண போட்டுட்டு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் குட்டி குட்டியா ஆயில்ல போட்டு முறுமுறுன்னு பொரிச்சு எடுக்கிற மாரி குட்டி குட்டி மீனுமே வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பெரிய மீனெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு, அப்புறம் குட்டி மீன டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மீன் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பெரிய மீன்லாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தவா ஃப்ரை பண்ணா தான் அதோட மசாலாலாம் பிரிஞ்சு வராம ரொம்பவே சூப்பரா இருக்கும். குட்டி மீனா இருந்தா ஆயில்ல போட்டு நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்தா நல்லாயிருக்கும். அது கூடவே இந்த மாரி ரவா ஃப்ரையும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். எங்க ஊர்ல ரவா ஃப்ரை ரொம்பவே ஃபேமஸ். நான் வந்து செய்றது ரொம்ப ரேர் தான். இன்னைக்கு நம்ம வீட்ல கெஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறனால நார்மல் ஃப்ரை, ரவா ஃப்ரை, டீப் ஃப்ரை எல்லா ஃப்ரையுமே பண்ணியாச்சு. ஸோ நீங்கலாம் ரவா ஃப்ரை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம வீட்லயுமே இப்ப எல்லா ஃப்ரையுமே ரெடி ஆயிடுச்சு. நாங்களுமே சாப்பிட போறோம். ஊர்லேருந்து யார் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா லாங் வீடியோல ஷேர் பண்றேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.